நம்ம சேனலில் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி Ertiga 7 சீட்டர் காரை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எந்த 7 சீட்டர் வாங்கலாம், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் காரோட ப்ரைஸ்லேயே வந்து 7 சீட்டர் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த 2026 எந்த 7 சீட்டர் காரை வந்து நீங்கள் வாங்கலாம், உங்கள் பட்ஜெட்டு அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எந்த 7 சீட்டர் கார் செட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் எல்லா பிராண்ட்லேயும் வந்து உங்களுக்கு 7 சீட்டர் கார் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு 10 lakh பிலோ, ஐ மீன் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன், ஷோரூம் ப்ரைஸில் ஆன் ரோட் ப்ரைஸில் 10 lakh உள்ள உங்களுக்கு 7 சீட்டர் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்டு தான். ஒன்று ரெனால்ட்ஸு, இன்னொன்று வந்து நிசான். ஸோ ஃபஸ்ட் வந்து ரெனால்டில் பார்த்துடலாம். ஸோ ரெனால்டில் வந்து ட்ரைபர்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 8 lakhலேருந்து 10 lakh வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாடல் கார் வந்து நமக்கு 1 liter பெட்ரோல் இன்ஜினோட வரும். வித் 72 PS பவரும் 96 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்ஜின். கியர் ஆப்ஷன் பொறுத்த வரையும் 5 ஸ்பீடு மேனுவல் அண்ட் 5 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ரெண்டு வேரியண்ட்டில் நமக்கு வரும். நீங்கள் எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணாலும் 10 lakh உங்களுக்கு வந்து கார் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 10 lakh தான் பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் இந்த காருக்கு போகலாம். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸும் ஓரளவுக்கு உங்களுக்கு 4 star ரேட்டிங்கில் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு இமேஜ் இன்டீரியர்லாம் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன ட்ராபேக்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. பட் இதில் என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் 5 people இல்லைனா 4 people தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர்ட் ரோ சீட்டை வந்து ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஈவன் அந்த தேர்ட் ரோ சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக கழட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி கழட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோவில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ எல்லாமே வந்து பூட் ஸ்பேஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் பொறுத்தவரையும் சிட்டியில் 13 to 15 கிடைக்கும். ஹைவேல 18 to 20 மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து இவங்க கிளைம் பண்ணுறது. பட் ஆக்சுவல் ரிப்போர்ட்டட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நிசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிராவேட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, ட்ரைபரோட அதே சேம் டிட்டோ தான். பட் அடிஷ்னலாக இவங்க வந்து சிஎன்ஜியும் கொடுக்குறாங்க. அதுவும் சிங்கிள் சிலிண்டர் சிஎன்ஜி இல்லைங்க, டபுள் சிலிண்டர் சிஎன்ஜி. ஸோ உங்களுக்கு சிஎன்ஜியோட தான் வேணும் 7 சீட்டர் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட போகலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh தான் வரும். ஒரு 50 to 60,000 எக்ஸ்ட்ரா வரும் ட்ரைபரை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி பவர், டார்க்கு, சேஃப்டி அண்ட் ஏர்பேக், 6 ஏர்பேக் எல்லாமே வந்து நீங்கள் என்ன ட்ரைபரில் பார்த்தீங்களோ அதே தான் இதுலேயும் இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு சிஎன்ஜி மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ எக்ஸ்டீரியர்லையும் இன்டீரியர்லையும் மேஜராக வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ட்ரைபரில் என்ன இருக்கும் அதே தான் வந்து உங்களுக்கு இந்த கிராவேட்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாருதி சுசுகி தாங்க. ஸோ மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பிராண்ட் இன் இந்தியா. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு பிராண்ட்னா அது மாருதி சுசுகின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மாருதி சுசுகியில் 2 மாடல் இருக்குங்க 7 சீட்டரில். ஒன்று வந்து Ertiga, அனதர் ஒன் வந்து Invictoன்னு. ஸோ அது வந்து டொயோட்டா பிராண்டில் இனோவாவுக்கு ஈக்குவலான செக்மெண்ட் அது. பட் நம்ம Ertiga தான் பார்க்க போகிறோம், ஏன்னா அது 7 சீட்டர் அண்ட் உங்களுக்கு வந்து 10 to 15 lakh பட்ஜெட்லேயே இந்த கார் வந்துடும். ஸோ இந்த Ertiga வந்து 1.5 liter பெட்ரோல் இன்ஜினோட வரும். பவரை பொறுத்தவரையும் 103 PSம், டார்க்கை பொறுத்தவரையும் 137 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கார் வந்து என்னை பொறுத்தவரையும் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயும் வரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ பேசிக்கான ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் சேஃப்டி பொறுத்தவரையும் நல்லாவே இருக்கும். பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சர்வீஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அண்ட் மைலேஜை பொறுத்தவரையும் காரோட சிசிக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு சிட்டிக்குள்ளே உங்களுக்கு 15, ஹைவேல வந்து மேக்ஸிமம் வந்து 17-18 வரையும் கிடைக்கும். அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனோடவும் வருது இந்த காரு. நீங்கள் சிஎன்ஜிக்கு போனீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கியா பிராண்ட் தாங்க. கியாவில் வந்து கேரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த கியா கேரன்ஸ் வந்து உங்களுக்கு 12 lakhலேருந்து ஒரு 25 lakh வந்து பட்ஜெட் இருக்குன்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா இதில் டீசல் வேரியண்ட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டீசல் வேரியண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க 7 சீட்டர்லனா நீங்கள் ஆப்வியஸாக வந்து இந்த காரை சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. இன்ஜினை பொறுத்தவரையும் 1.5 liter பெட்ரோல் இன்ஜின் அண்ட் 1.5 liter டீசல் இன்ஜின் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு மேனுவல், ஐஎம்டி, ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 3 வேரியண்ட்லேயே வந்து இந்த கேரன்ஸ் வரும். பவரை பொறுத்தவரை 115 PSம், டார்க்கை பொறுத்தவரையும் 160 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸு. ஸோ கியர் மேனுவல் அண்ட் ஐஎம்டியில் வந்து உங்களுக்கு 6 speed கியர் பாக்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கில் 7 speed கியர் பாக்ஸ் வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு நல்ல காரு பில்டு குவாலிட்டியில் வேணும்னா ஐ வுட் சே
கேரன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். இதில் என்ன ட்ராபேக்னா உங்களுக்கு தேர்ட் ரோ சீட் மட்டும் ரொம்ப நேரவாக இருக்கும். பெரியவங்க வந்து உட்காடுறாங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் பின்னாடி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று தான் ட்ராபேக்கு. மற்றபடி கேரன்ஸ் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டாடா பிராண்ட் தாங்க. ஸோ டாட்டானாவே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது சேஃப்டி தாங்க. ஸோ டாட்டாவை பொறுத்தவரையும் பயங்கர சேஃப்டியான காரு. ஸோ அதில் 7 சீட்டரில் வந்து நான் சொல்ல போகிறது சஃபாரி. உங்கள் பட்ஜெட் வந்து 20 to 30 lakh இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு சேஃப்டியான கார். NCABல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் கிடையாது. ஸோ 2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் வரும். ஹை ஸ்பீடு, ஹை பவர் அண்ட் ஹை டார்க்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இந்த காருக்கு போகலாம். இன்டீரியரை பொறுத்தவரையும் வந்து எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலான டிசைனில் தான் இருக்கும். ஸோ லுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஆஃப் ரோடுக்கும் சரி, நார்மல் டிரைவுக்கும் சரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் சஃபாரி. நெக்ஸ்ட் மஹிந்திராவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா XUV 700 அண்ட் XUV 7X1 சொல்லி 2 மாடல் இருக்குங்க. உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 17 to 35 lakhs இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். மஹிந்திராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் இன்ஜின் குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜினும் இருக்குது, பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட வந்துடும். ஸோ உங்களுக்கு பவர், டார்க்கு அண்ட் ஸ்பீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலில் இருக்கும். 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின்றதுனால உங்களுக்கு மைலேஜை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு மீடியமாக தாங்க கிடைக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா 10 கிடைக்கும். ஹைவேல போனீங்கன்னா மேக்ஸிமம் 15 ஆர் லெஸ் தென் 15 தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சேஃப்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6 ஏர் பேக்லாம் வந்துடும். அண்ட் NCBAல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னா அண்ட் டாப் ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் இந்த காருக்கு போகலாம். ஸோ இதில் இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் அவுட் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சில் இருக்கும். MPV செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் கார்னா அது வந்து நான் மஹிந்திரா XUV தான் சொல்லுவேன். பட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கார். நெக்ஸ்ட் டொயோட்டோ பிராண்டில் 2 மாடல் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூமியான் வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஸோ சேம் மாருதி சுசுகி பிராண்டில் இருக்கிற அந்த எர்டிகா காரோட சேம் டிட்டோ தான் இந்த காரும். உங்களுக்கு என்ன அதில் ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் லுக்கு, எக்ஸ்டீரியர் லுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ரூமியான்லேயும் அப்படியே தான் இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் பிராண்டு மட்டும் வந்து மாறும். ஸோ காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எர்டிகா கம்பேர் பண்ணும்போது இந்த ரூமியானில் வந்து 1,50,000 வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிராண்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 2 காரை நீங்கள் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லையும் சரி, எக்ஸ்டீரியர்லையும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்டாக வந்து இனோவா ஹைக்ராஸ். இந்த இனோவா ஹைக்ராஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டு ஒரு 25 to 35 இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இனோவாவுக்கு போயிடலாம். காரை பொறுத்த வரையும் இன்ஜின் தான் அதோட ஹார்ட்டே. ஸோ நீங்கள் காரை வாங்கி ஒரு பல வருஷம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் இந்த இனோவா ஹைக்ராஸ் வந்து சூஸ் பண்ணலாங்க. ஸோ இனோவாவில் வந்து ஃபஸ்ட்டு டீசல் இன்ஜினில் தான் விட்டுருந்தாங்க. ஸோ டீசல் இன்ஜினை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. இப்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஹைக்ராஸ்ன்ற ஒரு மாடல் மட்டும்தான் உங்களுக்கு டொயோட்டாவில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுவும் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட தான் வரும் உங்களுக்கு. ஸோ நல்ல பவர், நல்ல டார்க்கு கிடைக்கும். மைலேஜும் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு 12 to 13 கிலோமீட்டர் கிடைக்கும் ஹைவேயில். சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு லெஸ் தென் 10 தான் வந்து கிடைக்கும். அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரையும் நான் சொல்லவே தேவையில்லை. இது வந்து NCPAவில் வந்து 5 ஸ்டார் அண்ட் 6 ஏர் பேக் வந்துடும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரையும் பழைய இனோவா கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைக்ராஸ் இனோவாவில் டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பட்ஜெட் டொயோட்டோ பிராண்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த காரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த கார்லாம் வந்து நீங்கள் 2026 நீங்கள் வாங்குற மாரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். ஸோ இதை தவிர்த்து இன்னும் 7 சீட்டர்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஹை காஸ்ட்லி பிராண்டில் தான் இருக்கும். MG அண்ட் BMW அண்ட் ஆடி. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் என்னை பொறுத்த வரையும் இந்த காரெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஹுண்டாயில் கூட வந்து அல்காசார்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்குது. இப்போ நான் சொன்ன பிராண்ட்லேயே அவங்ககிட்டயே 2-3 மாடல் இருக்குது 7 சீட்டரில். பட் அதில் எது பெஸ்ட் 7 சீட்டர் கார் அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிளைண்டாக வந்து எந்த காரும் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்களும் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் எந்த கார் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த 7 சீட்டர் காரை நீங்கள் போய் வாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all in next video. Until then, bye from Pradeep. Thank you. Bye.